எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரெட்ரோ படத்தை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ படத்தை பற்றின என்னுடைய ஒப்பீனியனை வந்துட்டு நான் இந்த ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். ரொம்ப லென்த்தாக பேச வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ வந்துட்டு இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நேரத்துக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இல்லை பார்க்கலனாலும் ஓகே, ஏன்னா ஸ்பாய்லர்ஸ் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ரெட்ரோ நல்லா இருந்ததா, எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் பிரிட்டி குட் ஆக்சுவலி. அதாவது சூர்யா சாரோடைய ஆஃப்டர் சூரரை போற்று பண்ண படங்கள்லே எனக்கு பர்சனலாக இந்த படம் தான் ரொம்ப மைல்ஸ் ஹேடாக ஃபீல் ஆச்சு. இன்னும் படத்தில் குறை நிறைகள் அப்படின்னு நிறைய இருந்தது. பட் நான் இப்போதைக்கு டீட்டெயிலாக எனக்கு என்னென்ன ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலன்றதை டக்குனு முடிச்சிடறேன். அதோட இதை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா நான் பார்த்தது, சூர்யா சார் அஸ் அ பர்ஃபார்மராக ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப சூப்பர்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்தில் ஒரு சீன் இருக்கும், அவருக்கும் அவரோட அப்பாவுக்குமான ஒரு கன்ஃபரன்டேஷன் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக குவர்க்கியான ஒரு சூர்யா சாரை நீங்கள் பார்ப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபன் சைட் ஆஃப் சூர்யா சார் அவ்வளோ யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அண்ட் அந்த சீனுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன் அது. பட் அந்த சீனில் அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோசிவான எனர்ஜி அவர் தருவார் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த சீன் நிஜமாகவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு தியேட்டரில் பார்க்கும்போது. அண்ட் அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா, நிறைய இடங்களில் சிரிப்பு வராமல் ஒரு கஷ்டப்படுற ஒரு கேரக்டராக தான் அதில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த ஃபஸ்ட் டைம் அவர் கண்ணாடி பார்த்து சிரிக்க ட்ரை பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் நிஜமாவே நடிகண்டான்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. பூஜா ஹெக்டேக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க, இதான் என்னோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு. அண்ட் அதை வந்து கண்டிப்பாக நல்லா பார்க்க முடிஞ்சது படத்தில். இதை தாண்டி படத்தில் ஒர்க்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க படத்தில், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தது. இதில் எனக்கு பர்சனலாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எந்த கேரக்டர் பெருசாக வேஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு மேபி பிரகாஷ் ராஜ் சாரையும் நாசர் சாரையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஜோஜு ஜார்ஜ் வந்து அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார். எனக்கு கேட்டால் ஜெகமே தந்திரம் விட இந்த படத்தில் அவருக்கு ஒரு பெட்டரான ரோல் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இதுவும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கார் மனுஷன், ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பட் எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒன் டைமென்ஷனலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் ரொம்ப லேயர்டாக இல்லை, கடைசி சீன் கிட்டக்க ஏதோ ஒரு மாதிரி அந்த கேரக்டர் கொஞ்சம் டெப்த்து கொடுக்க ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. அதை தாண்டி படத்தில் சந்தோஷ் நாராயணன் சார் தான் படத்துடைய 2வது ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு படத்துடைய சோலாக இருந்ததே வந்துட்டு அவருடைய மியூசிக் தான். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சந்தோஷ் நாராயணன் இந்த காம்போ வந்துட்டு தோக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் அவங்க நிறைய ஒர்க் பண்ணணுன்றது என்னோட தனிப்பட்ட ஆசை. அது நடக்கும், வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இதுவாகி ஒரு அந்த கனிமா சாங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அவங்க எல்லாருமே ப்ரொமோஷனில் பேசுனாங்கல்ல, 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட், அது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. என்ன கேட்டால் வீரதீர சூரனில் கூட அது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சில இடங்களில் பேட்சியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. இங்கே வந்து டோட்டலாக பக்காவாக அதை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன இடத்துல கூட பிசிறே தட்டாமல் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு சொல்லும் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டராக எவ்வளோ பெரிய ஒரு ஆள் அப்படின்ட்டு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் வந்து படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, நான் நிறைய கார்த்திக் சுப்ராஜ் சாரோடைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெட்ரோ வில் பி மை ஸ்டைல் ஆஃப், என்னுடைய பாணியில் வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து அது அவர் சொன்னது வந்து எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னதுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தது படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. நல்லாவும் இருந்தது. ஐ ஆக்சுவலி என்ஜாய்ட் த ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வரும்போது சூர்யா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் நிறைய இருந்தது. அண்ட் அதில் நிறைய ஒர்க்கும் ஆச்சு. பட் எண்டிங் கிட்டக்க வந்துட்டு லைக் எப்பயுமே எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் படங்கள் இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, அவர் எண்டிங் வந்து ரொம்ப இழுவையாக என்னடா இது பண்ணி ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டபுள் எக்ஸ்லேயுமே எனக்கு அது இருந்தது. பட் அந்த எண்டிங் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக அந்த கதைக்கான அது ஒரு ஜஸ்டிஸ் அந்த எண்டிங் கொடுத்ததால எனக்கு அது ஒரு மாதிரி ஏற்றுக்கும்படியாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட எண்டிங் வந்து லைக் இன்னுமே கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓவராலாக நல்லா இருந்ததா நல்லா இல்லையானா, இன்னுமே கூட கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் இருந்திருந்தா ஒரு மாசான ஒரு படம் கிடச்சிருக்கும் நமக்கு. பட் இப்போ இருக்கிற இதில் ரெட்ரோ வந்து எனக்கு கேட்டால் கண்டிப்பாக சூர்யா சார் கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக நான் கருதுகிறேன் பர்சனலாக. ஏன்னா அவர் கடைசியாக நடித்த கடந்த சில படங்களோட லட்சணம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து சூர்யா சார் வந்து இனிமேல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே பை த வே. பை.